லாயர் ஆகிறதுக்கான 2 மெத்தட் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு லாயர் பற்றியே நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி, காலேஜ் பற்றி, சப்போஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் எப்படி அட்மிஷன் வாங்கலாம், அதுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் நடக்குது, இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது. வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். லாயர் ஆகிறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று +2 முடிச்சுட்டு டேரெக்டாக வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு +2ல் எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கொஸ்டினாக இருக்குது. பியூர் சயின்ஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் மேக்ஸ் ரெலவெண்ட்டான குரூப், ஆர்ட்ஸு, காமர்ஸு, கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு குரூப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு மினிமம் ஒரு 45% மேலே இருந்தாவே போதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். அதாவது BA + LLB, BBA + LLB, BCom + LLB, BSc + LLB, BTech + LLB கூட இருக்குது. பட் தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நீங்கள் +2 முடிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு யூஜியோ இல்லை 4 இயர்ஸ்க்கான ஏதாவது ஒரு யூஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான LLB கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லா காலேஜில் இந்த கோர்ஸ் கூட இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஒன்று +2 முடிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான கோர்ஸ், இல்லை டிகிரி முடிச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ். ஸோ உங்கள் ஒப்பீனியன் பேஸில் ஆல்ரெடி +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.